ஸோ நிஃப்டியில் இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தோம்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்த இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பையர் கேண்டிலோட லோ மார்க் பண்ணி 83ங்கிற லெவலில் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். ஸோ ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் கீழே 73, ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லெவல் 90. இப்போ ஸ்பாட்டில் பாருங்க, இப்போ நம்ம மார்க் பண்ண லெவலில் இருந்தும் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ். ஸோ நல்லாவே ஒரு புஷ்அப் இருக்கு. இதுக்கப்புறம் நல்ல வால்யூமா மேலே போச்சுன்னா நம்ம டார்கெட்டை அடுத்தடுத்த லெவல் வைக்கலாம். புட் ஆப்ஷனில் நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன்லேருந்து நல்லாவே ப்ரைஸ் இப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸையும் தாண்டி நல்லாவே வந்து நம்ம லெவலில் இருந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே வந்து எங்க முடிஞ்சதோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ ஒரு புட் பேக் எடுத்துட்டு தான் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிற மாதிரி பாசிபிள் இருக்கு. ஸோ 83 எடுத்தது 114 ப்ரீவியஸாக இருக்கிற செல்லரோட ஹையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும் பாசிபிள். ஸோ 132 ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவல்லையும் ஒரு ரிஜெக்ஷன் லெவல் இருக்கு. இதை நல்லா க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி 140ங்கிற டார்கெட் ரீச் பண்ணிருச்சுப்போம். ஸோ இப்போ இந்த லெவலில் இருந்து நம்ம அந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷனில் 25,900 எக்ஸாக்டாக நம்ம வரைஞ்ச அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸ்பாட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 1 ஹவரோட சப்போர்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ ட்ரெண்ட் லைனோட இந்த ரிஜெக்ஷன்ல இருந்து மறுபடியும் மேலே போய் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ 83 எடுத்த ட்ரேடு நம்ம இப்போ 140 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு புதன்கிழமை 26 நவம்பர் நிஃப்டியில் எந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி 1 ஹவர் பொறுத்தளவு என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். ப்ரீவியஸா இங்க ஒரு செல்லரோட ஓப்பனையும் இங்க இருக்கிற பையரோட ஓப்பனையும் நான் மார்க் பண்ணி ரெசிஸ்டன்ட் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ பிரைஸ் இங்க இருந்து நல்லா ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த பையர்னால தான் பிரைஸ் அடுத்தடுத்து நல்லாவே மேலே போயிருக்கு பிரேக் பண்ணதுக்கப்புறம். ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னா அந்த லெவல்ல நல்லாவே ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்தது. நேற்று சப்போர்ட்டா ஆக்ட் ஆனது இன்னைக்கு ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆச்சு. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா இங்க 2 ஸ்ட்ராங் பையர் லெவல் இருக்கு. ஸோ அதோட லோ மார்க் பண்ணி நான் ட்ரெண்ட் லைனா இப்போ வரைஞ்சிருக்கேன். ஸோ நேற்று இந்த லெவலை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு புல் பேக் எடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன அந்த ரெசிஸ்டனும் இந்த ட்ரெண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து செல்லர் ஜோனாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த லெவலுக்கு மேலே போக முடியாதனால இன்னைக்கு வரைஞ்சி வச்ச சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,860 கிட்ட மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் ப்ரீவியஸா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது செல்லரோட ஓப்பனும் ஒரு பையரோட ஓப்பனும் இருக்கு. ஸோ இந்த லெவலில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு 2 தடவை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு தான் பிரைஸ் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அந்த லெவலில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் நமக்கு இந்த லெவல் வரும். ஒருவேளை நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே போகுதா இல்லை இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அடுத்த சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து தான் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் நான் இதை வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த லெவலையும் தாண்டிச்சுன்னா நம்ம கேப் அப் கீழே வர இந்த லெவல் வந்துடும். ஸோ நாளைக்கு எந்தெந்த சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் 5 மினிட்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.